கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பல நேரத்தில் நம்முடைய நினைவுகள் சரியாய் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, வியாபாரங்கள் ஆனாலும் சரி, ஊழியமானாலும் சரி, நம்மோடு பயணிக்கிறவர்களானாலும் சரி, நாம் போகிற வழிதான் சரி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் நினைக்கிற நினைவு வழிகள் கண்ணுக்கு எட்டின தூரம்தான். ஒரு இடத்துல தான் நாம் மேன்மைப்பட மாட்டோமா என்று சொல்லி பார்க்கிற இடம். ஆனால் தேவன் நம்மளுக்கென்று வைத்திருக்கிற திட்டமும் தரிசனமும் ரொம்ப பெரியது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால், ஆண்டவருடைய வழிகளிலே நாம் நடக்க நாம் முற்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறபடி, ஆண்டவர் விரும்புகிறபடி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நினைவுகளிலே நாம் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அவருடைய வழிகளிலே நாம் போக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நீங்களும் நானும் செயல்படும் போது, தேவன் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, வானத்தை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். அவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தையும் வழிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அது நம் கண்களுக்கு மறைவானவைகள், நம்ம இருதயத்தில் தோன்றாதவைகள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாய் கவனித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நினைவுகளை அவரோடு திணிக்க வேண்டாம், நம்முடைய வழிகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன், இன்றைக்கு நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, இன்றைக்கு என் வேலையை, என் பிஸ்னஸை, என் வியாபாரத்தை, என் குடும்பத்தை, இந்த ஊழியத்தை நான் எப்படி நடத்தணும், யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னை முற்றிலும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா, உம்முடைய நினைவு எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும். எங்களை முற்றிலும் ஒட்டு கொடுக்குறோம்ப்பா. ஒரு நாளும் உமக்கு துரோகம் செய்து விடாதபடி, உமை கஷ்டப்படுத்தி விடாதபடி, பயபக்தியாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.